ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சார் பேஷன். நம்ம சேனலில் சூப்பராக திருநெல்வேலி அல்வா தான் பார்க்க போகிறோம். திருநெல்வேலியில் சம்பா கோதுமையை வச்சு தான் செய்வாங்க. நாம் இப்போ கோதுமை மாவை வச்சு ரொம்பவே ஈஸியாக சேம் மெத்தடில் சேம் டேஸ்ட்லேயே செய்யலாம். அல்வா செய்கிறதுக்கு கோதுமை மாவு 2 கப்பு, நெய் 200 ml, சுகர் 3 கப்பு, முந்திரி 20 நம்பர். இந்த 4 இன்க்ரீடியன்ட்ஸ் போதும் சூப்பராக அல்வா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு கோதுமை மாவை எடுத்து அதில் தண்ணி சேர்த்து யூஸ்வலாக நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் டைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி பால் எடுக்கணும். முழு கோதுமை கிடைக்காதவங்க இந்த மாதிரி மாவு பிசைஞ்சு அல்வா செய்யலாம். நமக்கு முழு கோதுமை இருந்தால் அதை ஓவர் நைட்டு ஊற வச்சு அதை பால் எடுத்து புளிக்க வச்சு அல்வா செய்யணும். மாவில் தண்ணி சேர்த்து 6 hours ஊற வச்சுக்கணும். இதுக்கு முன்னாடி கோதுமை மாவை நெய்யில் வறுத்து உடனே செய்கிற அல்வா செஞ்சுருக்கேன். அந்த மெத்தடு ஒரு டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ செய்கிற மெத்தடில் செய்யும்போது பர்ஃபெக்டான திருநெல்வேலி அல்வா கிடைக்கும். இந்த அல்வா செய்யும்போது எனக்கு பழைய ஞாபகங்கள் தான் வந்தது. அப்போல்லாம் மிக்சியோ கிரைண்டரோ கிடையாது. ஆட்டுக்கல்லில் தான் ஆட்டி பால் எடுத்து ஏதாவது ஃபங்க்ஷன்னா அப்படி தான் செய்வாங்க. இப்போ நமக்கு முழு கோதுமை கிடைச்சாலுமே நம்ம மிக்சியிலையோ கிரைண்டர்லையோ அரைச்சி பால் எடுத்துக்கலாம். மாவை தண்ணியில் மினிமம் 5 hours ஊற வச்சுக்கணும். அப்போ தான் பால் நல்லா கிடைக்கும். 2 hours 3 hours எல்லாம் ஊற வச்சா பால் நல்லா கிடைக்காது. நல்லா மாவு 6 hours ஊறி இருக்கும். நம்ம டச் பண்ணும்போது மாவு சாஃப்டாக இருக்கும். நம்ம கையை யூஸ் பண்ணி மாவை பிசையணும். ஃபஸ்ட்டு மாவு பிசையும் போது தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். நல்லா மாவை பிசைய திக்காக வரும். நல்லா இந்த மாதிரி மாவை அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சோம்னா பால் நல்லா திக்காக கிடைக்கும். இது ஓரளவுக்கு பால் கிடைச்ச பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கிற கோதுமை மாவை ஃபில்டர் பண்ணி பாலை மட்டும் எடுத்துக்கணும். நான் 2 டைம்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு பால் எடுத்தேன். உங்களுக்கு ஒரு டைம் செய்யும் போதே மாவு ஃபுல்லாக கரைஞ்சி பால் வந்தால் ஓகே, இல்லைன்னா 2 தடவை செய்யுங்க. உங்களுக்கே ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப பிசைய வேண்டாம். அந்த மாவோடு சேர்த்து அல்வா செஞ்சால் பாம்பே அல்வா நமக்கு பீஸாக கிடைக்கும்ல, அந்த மாதிரி வந்துடும். 2 கப் கோதுமை மாவுக்கு 1 கிலோ அல்வா கிடைக்கிது. லாஸ்ட்டாக கொஞ்சமாக மாவு இருக்கிறத த்ரோ பண்ணிடணும். பால் தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு பால் கம்மியாக இருந்தால் 1 லிட்டர் அல்லது 2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கணும். நான் 2 டைம்ஸ் பண்ணதால் தண்ணி நிறைய இருக்குது. பால் ரெடி பண்ணியாச்சு. ஓவர் நைட்டு புளிக்க வச்சுக்கணும். புளிக்க வச்சு பண்ணும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இப்போ மேலே இருக்கிற தண்ணியை மேலோட்டமாக எடுக்கணும். அப்படியே ஊற்றினாலும் சரி, கரண்டியால் மேலோட்டமாக எடுத்தாலும் சரி, தண்ணியை எடுத்துக்கணும். மேலே நம்ம எடுத்துருக்கிறது தண்ணியாக இருக்கும், கீழே இருக்கிறது பால் நல்லா திக்காக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம இப்போ அல்வா செய்ய போகிறோம். இந்த தண்ணியாக இருக்கிறத த்ரோ பண்ணிடணும். அல்வா செய்கிறதுக்கு அடிகனமான ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சேர்த்துக்கணும். அடியில் அந்த பால் இருந்ததுன்னா அதிலே திரும்ப இந்த பாலை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துக்கக்கூடாது. அல்வா செய்கிறதுக்கு திக்கான பாட்டமாக இருக்கிற மாதிரி பாத்திரத்தை எடுத்து அதில் பாலை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு 5 minutesக்கு மீடியம் ஃப்ளேமில் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும். பால் சேர்த்த பிறகு 2 seconds விட்டால் கூட கெட்டியாக ஆயிரும். அந்த மாதிரி வந்தால் அல்வா பர்ஃபெக்டாக வராது. நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த பால் திக்காக கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 3 கப் சுகர் சேர்த்துக்கணும். டோட்டலாக 2 கப் கோதுமை மாவுக்கு 3.5 கப் சுகர் சொல்லியிருந்தேன். 3 கப் இதில் சேர்த்தாச்சு. 1/2 கப் சுகரில் கேரமல் செய்யணும். எந்த கலரும் சேர்க்கறதில்ல இந்த அல்வாவில். நம்ம கேசரி செய்யும்போது எப்படி சுகர் சேர்த்த உடனே இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும், அப்புறமா கரைஞ்சிரும். இப்போ கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்கு பாத்திரத்தில் 1/2 கப் சுகர் சேர்த்து தண்ணி சேர்க்காம ரெடி பண்ண போகிறோம். தண்ணி சேர்த்தும் கேரமல் ரெடி பண்ணலாம். ஆனால் இப்போ தண்ணி சேர்க்காம செய்யலாம். இப்படி செய்யும்போது சீக்கிரமே கேரமல் ஆகும், கோல்டன் கலர் கிடைக்கும். தண்ணி சேர்த்து செய்யும்போது லேட் ஆகும், அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்டு. குக் பண்ண லைட் கலர்லேருந்து டார்க் கலரில் பொங்கி வரும். அந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா கசப்பு தன்மை வந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். கேரமல் ரெடி பண்ண உடனே கோதுமை பாலில் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் விட்டால் கூட கெட்டியாயிரும் அந்த கேரமல்.
திரும்ப 3 டைமுக்கு இதே மாதிரி மிக்ஸ் பண்ணணும். நம்ம கஷ்டப்பட்டு பால் எடுத்து அல்வா பண்ணும்போது கேரமல் கொஞ்சம் கசப்புத்தன்மை வந்தால் கூட அல்வா டேஸ்ட் மாறும். அதே மாதிரி கேர்ஃபுல்லாக பண்ணணும். கை வச்சு பார்க்கக்கூடாது, ரொம்ப சூடாக இருக்கும் இந்த கேரமல். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். 20 மினிட்ஸுக்கு குக் பண்ண பிறகு நெய்யை ஆட் பண்ணணும். இந்த மாதிரி லேயராக வரும் மிக்ஸ் பண்ணும்போது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஆட் பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நெய் சேர்த்த உடனே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃபுல்லாக அந்த அல்வா அப்சர்வ் பண்ணிடும். அந்த ஸ்டேஜில் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக நெய் சேர்க்கணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரிப்பீட்டடாக 3 டைம்ஸ் இந்த மாதிரி செஞ்சு ஃபுல்லாக அல்வா நெய்யை அப்சர்வ் பண்ணிடும். இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரியை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம சேர்த்துருக்க நெய் எல்லாமே வெளியில் வரும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். இப்போ பர்ஃபெக்டான திருநெல்வேலி அல்வா ரெடி. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திருநெல்வேலி அல்வா வாங்குறதுக்கு கடைக்கு போக வேண்டாம், இனிமேல் வீட்டிலையே செய்யலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு செஞ்சோம்னாக்க நமக்குமே பர்ஃபெக்டான திருநெல்வேலி அல்வா கிடைக்கும். எங்கள் வீட்டில் உள்ளவங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க, உங்களையும் பாராட்டுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.